லண்டனில் நக்பா தினத்தை அனுஷ்டிப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு லண்டனில் நக்பா தினத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்கிறாங்க. இவ்வாறு ஒன்று கூடியிருக்கிற நேரத்தில் தான் இப்போ லண்டன் போலீஸார் இந்த நக்பா தினத்தை அனுஷ்டிக்கிறவங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. ஏன் லண்டனில் நக்பா தினத்தை கொண்டாடுறாங்க? நக்பா தினம் என்றால் என்ன? ஏன் இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நக்பா தினம் அப்படின்னு சொன்னால் 1948ஆம் ஆண்டு அரபு இஸ்ரேல் போர். இந்த யுத்தத்தின் போது 8 லட்சம் மக்கள் பேரழிவை சந்திச்சிருந்தாங்க. பலஸ்தீனத்தில் இருந்து 8 லட்சம் மக்கள் அந்த தங்களுடைய சொந்த நிலத்திலிருந்து வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. பயத்தினால் வெளியேறினாங்க. அண்டை நாடுகளான ஜோர்தான், சிரியா, லெபனான் போன்ற நாடுகளுக்கு உயிர் தப்பினா போதும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்கள் தப்பி ஓடி அகதிகளாக தஞ்சம் புகுந்தாங்க. பலஸ்தீனத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அழித்தொழிக்கப்பட்டது. எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் பலஸ்தீனர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சுவடுகள் இல்லாமல் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் அழித்து ஒழிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரழிவைத்தான் நக்பா தினம் குறிக்கிறது. பேரழிவு நாள். நக்பா என்பது பேரழிவு. இந்த பேரழிவை 1948ஆம் ஆண்டிலிருந்து தங்களுக்கான உரிமை வேண்டும், தங்களுடைய நிலம் வேண்டும், தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று உலகில் இருக்கின்ற மில்லியன் கணக்கான பலஸ்தீனர்கள் இன்றைக்கு வரைக்கும் அனுஷ்டித்து வராங்க. அப்படியான ஒரு நிகழ்வு தான் 1948 மே 15 இந்த தேதியில் நடந்தது. ஒவ்வொரு ஆண்டும் மே 15 பலஸ்தீனியர்கள் இந்த நாளை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பாங்க. இப்படி அனுஷ்டிக்கப்படுற இந்த நக்பா தினம் லண்டனிலேயும் வழமையாக ஒவ்வொரு ஆண்டும் மே 15 அனுஷ்டிப்பாங்க. ஆனால் இந்த முறை லண்டன் போலீஸார் இந்த நக்பா தினத்தை கொண்டாடுறதுக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவின் பேரில் அனுமதி வழங்கப்பட்டு இன்றைக்கு மே 16ஆம் தேதி நக்பா தினத்தை அவங்க அனுஷ்டிக்கிறாங்க. நக்பா தினத்தை அந்த மக்கள் அனுஷ்டித்தாலும் லண்டன் போலீஸார் இதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை, தடைகளை விதிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த கட்டுப்பாடுகளும் தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், லண்டனில் இருக்கின்ற வலதுசாரி கட்சி, இஸ்லாத்துக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு வலதுசாரி கட்சி. இந்த அமைப்பைச் சேர்ந்த டொம்மி ரொபின்சன் தலைமையில் லண்டனில் இதற்கு எதிராக ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதே நேரத்தில் தான் இந்த நக்பா தினத்தை அனுஷ்டிக்கின்ற அகதிகளாக அங்கு வாழ்கிற பலஸ்தீன மக்கள், அங்கிருக்கின்ற பலஸ்தீனத்துக்கு சார்பான, பலஸ்தீனத்துக்கான உரிமை வேண்டும், அவர்களுக்கான நிலம் வேண்டும் என்று சொல்லுகின்ற மக்களும் சேர்ந்து நக்பா தினத்தை அனுஷ்டிக்கிறாங்க. இதனால் இந்த 2 தரப்பினரும் ஒரே நேரத்தில் இந்த பேரணியை முன்னெடுக்கிறதால டொம்மி ரொபின்சன் தலைமையிலான வலதுசாரி கட்சிக்கும் நக்பா தினத்தை அனுஷ்டிக்கிற இந்த பேரணியை நடத்துகிற மக்களுக்கும் இடையில் கைகலப்பு வரலாம், பிரச்சனைகள் வரலாம், மோதல முடியலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில கட்டுப்பாடுகளை லண்டன் போலீஸார் விதிச்சுக்கிறாங்க. யாருமே இந்த ஆர்ப்பாட்டத்தில், பேரணியில் உணர்வுபூர்வமான வார்த்தைகளை, உணர்வுபூர்வமான பதாதைகளை ஏந்தி பேரணி செய்ய முடியாது. அதே நேரத்தில் சமூக ஊடகங்களையும் இதனை ஒளிபரப்பு செய்ய முடியாது. அமைதியான முறையில் உங்களுடைய பேரணியை, ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 தரப்புக்கும் உத்தரவிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து வர யாருமே இந்த பேரணியில் கலந்து கொண்டு பேசக்கூடாது. உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த வீதிகளினால் மாத்திரம் நீங்கள் பயணம் செய்து அமைதியான முறையில் இந்த பேரணியை, நக்பா தினத்தை அனுஷ்டிக்கணும். அதே போல தான் டொம்மி ரொபின்சனுக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எந்த விதமான எதிர்ப்பு பிரச்சாரங்களையும் ஈடுபடக்கூடாது, ஆர்ப்பாட்டங்கள் அமைதியாக நடக்கணும், சண்டையில் போய் இந்த ஆர்ப்பாட்டம் முடியக்கூடாது அப்படிங்கிற கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட போலீஸார் லண்டனில் குவிக்கப்பட்டிருக்கு. அவ்வாறு இந்த சட்ட விதிமுறைகளை மீறி நீங்கள் செயற்பட்டால் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லியும் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னர் இந்த நக்பா தினத்தை அனுஷ்டித்தவங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ 1948ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து அனுஷ்டித்து வராங்க. அமைதியான முறையில் எந்த விதமான வன்முறையும் இல்லாமக்கு பாதிக்கப்பட்ட, பேரழிவை சந்தித்த பலஸ்தீன மக்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான்
லண்டன் மாத்திரமல்ல எல்லா நகரங்களையும் எல்லா நாடுகளையும் அனுஷ்டித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த டொம்மி ரொபின்சன் என்கிற இந்த நபர் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர். வேணுமென்றே இன்றைய தினத்தில் அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பேரணியை செய்கிறாரு. எப்படியாவது கைகலப்பில் முடிஞ்சு பிரச்சனைகளை படுத்தி முட்டி மோதி கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற வகையில் டொம்மி ரொபின்சன் செயற்படுறாரு. எனவே நீங்கள் இதற்கு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தை பேரணியை செய்யுங்க. யாருமே இந்த ரெண்டு தரப்புமே எந்த வகையிலுமே இந்த பேரணி நடக்கிற போது சந்தித்து கொள்ள முடியாத அளவுக்கு வெவ்வேறு வீதி ஒழுங்குகளை பின்பற்றுவதற்கு வெவ்வேறு பாதைகளை இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த பாதையில் போய் உங்களுடைய பேரணியை செய்யுங்க, நீங்கள் இந்த பாதையில் போய் உங்களோட ஆர்ப்பாட்டத்தை செய்யுங்க அப்படின்னு எல்லாம் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு வருவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கனவோட வாழ்கிறாங்க. சொந்த நிலத்தில் காலம் காலமாக பல்லாண்டு காலமாக வாழ்ந்த இந்த பலஸ்தீன மக்களை ஒரே நாளில் இஸ்ரேல் துரத்தி அடிச்சுக்கிறாங்க. உயிர் பயத்தில் உடைமைகளை விட்டு, சொத்துக்களை விட்டு, வீடுகளை விட்டு, இருந்த ஆடைகளுடன் எப்படியெல்லாம் போக முடியுமோ அப்படியெல்லாம் ஓடி போய் தப்பித்து கொண்டாங்க. பலஸ்தீன மக்கள் இன்னும் நெருக்குவாரங்களுக்குள்ளும் இன்னும் பல பிரச்சனைகளுக்கும் இன்னும் அவர்களுடைய வீடுகள் அழிக்கப்பட்டு நிலங்கள் சூறையாடப்பட்டு கொண்டே இருக்கு. நூற்றுக்கணக்கான கிராமங்களை ஒரே நாளில் அழித்தது இஸ்ரேல். மக்கள் மீண்டும் வருவதற்கு அச்சத்தோட பயத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பலஸ்தீன மக்கள் அவங்களுடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. தாங்கள் மரணித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் தங்களுடைய நிலத்துக்காக போராடுவோம். நாங்கள் வாழ்ந்த இடம், நாங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக வாழ்ந்தோம், அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் நாங்கள் போய் எங்களுடைய மண்ணில் வாழ்கிறதான் எங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்படி இந்த 1948ஆம் ஆண்டு இப்படி விரட்டி அடிக்கப்பட்ட இந்த மக்கள் பக்கத்து நாடுகளுக்கு ஓடி போய் தப்பினாங்க. ஜோர்தான், சிரியா, லெபனானுக்கு போய் தப்பினாங்க. இப்படி உலகின் பல நாடுகளுக்கு சிதறண்டு ஓடிப்போய் தப்பிய மக்கள் தான் இன்றைக்கு பலஸ்தீனிய மக்களாக வாழ்கிறாங்க. அவங்க தான் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு வராங்க. இன்றைக்கு வரைக்கும் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு நாள் இந்த பலஸ்தீன் எங்களுக்கு கிடைக்கும், வெற்றி கொள்வோம் என்ற நம்பிக்கையில் நக்பா தினம் என்பது பேரழிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தங்களுக்கு ஒரு வார்த்தையோடு முடிந்துவிடலாம். ஆனால் அந்த மக்களுக்கு துன்பம், துயரம், சோகம், கொடூரம், கொடுமை, அவலம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அனுஷ்டிக்கப்படுற நாள்தான் நக்பா. இந்த நக்பா தினத்தில் நாங்களும் பிரார்த்திப்போம் பலஸ்தீன மக்களுக்காக.